அக்கௌண்டிங் ஃபார் ஃபர்ம்ஸ்ல நம்ம ஸ்டார்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1932. ஸோ 1932 ஒரு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு பார்ட்னர்ஷிப்னா பொதுவாக எது இருக்கும் கம்பெனிஸ்ல. அப்போ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1956. ஸோ 1956 ஆரம்பிக்கும் போது ஒரு சில ரூல்ஸ் வச்சு தான் அந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எப்பயுமே அப்படியே ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குமா? இல்லை. இப்போ நம்மளே வந்து இந்த இயர் வந்து ஒரு ப்ரெசர் இருக்கோம்னா நெக்ஸ்ட் இயர் வேறு எதாவது இருக்கும். ஸோ அது வந்து சேஞ்சஸ் நடக்கிறது அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்சஸ் பண்ணால் எது நடக்கும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 2013. ஸோ சரி நம்ம வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தாச்சு. ஸோ வந்து பார்ட்னர்ஷிப்போட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸை பார்க்கலாம். ஸோ பொதுவாக மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பெருசாக வேறு வேறு கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஷேரிங் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ ஷேரிங் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மந்த் அப்புறம் மாதிரி வந்து ஒரு எக்ஸி கம்பெனி ரன் பண்ணுறோன்னா நான் 3 பேருமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்ட்னர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10,000 போட்டுக்கலாம். ஸோ அவங்க 20,000 30,000 கம்மி போட்டுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதா நீங்களும் ஒரு ஓனர் தான். ஸோ உங்களை வந்து யாரும் ஓனர் இருக்குன்னா அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் இவங்க தான் ஓனர் அவங்க தான் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க யாரெல்லாம் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காமோ அவங்களாம் வந்து ஓனர்ஸ் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீசல் கொலாபரேஷன் சொல்லுவாங்க. ஸோ எதோட கொலாபரேஷன் சொல்கிறாங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறேன்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவேன், அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன், ப்ரொடக்ஷன் பண்ணுவேன், மார்க்கெட்டிங் பண்ணுவேன்னா இது எல்லாமே ஒரு கம்பெனி நடக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கொலாபரேஷன் தானே. ஸோ இது வந்து கொலாபரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா மொத்தம் மெயினாக 3 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட். ஸோ கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா between 2 persons நடக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஹரிக்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் என்னோட கோரிக்கைகள் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கோரிக்கை என்ன சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் பேசி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் போடுவோம். ஸோ இது வந்துட்டு கான்ட்ராக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்ல சொல்லுவாங்க. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க நீங்கள் எம்என்சி கம்பெனியில் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்னா அங்கே நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வருவாங்க. ஸோ ஒரு மினிமம் 4க்கு மேலே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே கலந்து பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அக்ரி பண்ணுவாங்க. ஸோ இது அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ராஃபிட் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் எதுக்கு ரன் பண்ணுறாங்க? ப்ராஃபிட்காக. ஸோ இப்போ நானே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ப்ராஃபிட் தான் எதிர்பார்ப்பேன். சர்வீஸ் தவிர ப்ராஃபிட் தான் எதிர்பார்ப்பேன். ஸோ இது வந்து ப்ராஃபிட் பர்பஸ் பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். பிஸ்னஸ் ஆப்ரேஷனுங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு பிஸ்னஸ்க்குள்ள என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ ப்ராசஸ் தான் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ப்ராசஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லுவாங்க? ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒரு கம்பெனிக்குள்ள என்னெல்லாம் நடக்குதோ அதை வந்து ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற 3 ஃபீச்சர்ஸ். லாஸ்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அட் வில். ஸோ பார்ட்னர்ஷிப் அட் வில்லுனா இப்போ என் கம்பெனியில் வந்துட்டு ஒரு 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ஹரிக்கிட்ட இந்த வேலையை தான் பண்ணுவோம் அந்த வேலையை தான் நான் கம்பல்சரி பண்ண மாட்டேன். உனக்கு என்ன ஒரு ஓகே நீ பண்ண அவங்களோட விஷயம் ஏற்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப் அட் வில். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். ஸோ பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னா நான் இதுதான் பண்ணுவேன். ஸோ பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னா நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மக்கள் சிங்க எடுத்து என் கம்பெனியில் அவங்களோட பார்ட்னராக இருக்காங்கன்னா நான் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் இதை தான் பண்ணணும், நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டை தான் பார்க்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும் தான் பார்க்கணும் அப்படின்னா அவங்க அதை தான் பார்க்கணும், மற்ற எதுவும் பார்க்கணும். இது வந்து பர்டிகுலர் பார்ட்னர் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் சொல்லியிருக்காங்க. லைபிலிட்டியில் மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் லிமிட்டட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? பார்ட்னர்ஷிப்பில் லைபிலிட்டிங்கிறது லிமிட்டட் அப்படிங்கிறது தெரியுமா? நேற்று சொன்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். கம்பெனிஸ் ஆக்டில் மட்டும் அமெண்ட்மெண்ட் செகண்ட் அமெண்ட்மெண்ட் வந்திருக்காங்க 2016. ஓகேவா? மறக்காத அதே செகண்ட் அமெண்ட்மெண்ட் 13 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், செகண்ட் ஒன் கம்பெனிஸ் ஆக்ட் 2016. ஓகேவா? என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்றேன். நீங்கள் அதுக்கப்புறம்